வணக்கம் நண்பர்களே. ePro 14 லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து ஏற்கனவே உள்ள சாஃப்ட்வேரில் இருந்த மாதிரி செட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது. கண்டிப்பாக வந்து நம்ம புதுசாக தான் செட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ePro 11லேருந்து 12, 13 எல்லா வெர்ஷனுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் 14க்கும் சேம் மெத்தட் தான். அந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் செட் பண்ணலாம். பட் அப்படி இருந்தும் சில பேர் வந்து கேட்குறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எங்கள் சாஃப்ட்வேரில் மேலே ஆப்ஷனில் போனீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், பிரிண்டர் செட்டப்னு. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் நேம் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் நேமே காமிக்கல அப்படின்னா இந்த இடத்துல நியூன்ற ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பேப்பர் சைஸ் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ A4ன்னு வச்சுக்கோங்க. A4னால் இது மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். A4 செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிரிண்டர் மாடல் எதுவும் மாடல் செலக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்லாம் மாற்றாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது A4ன்னு செலக்ட் பண்ணணும். பிரிண்ட் டைப்பில் வந்து ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டு செட்டிங்கை வந்து சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதே பிரிண்டர் செட்டப் உள்ள வரேன். சார் இப்போ வந்து நான் மேக்ஸி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது 6x4 அப்படின்னா மேக்ஸி செட் பண்ணிவிட்டு பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு பிரிண்டர் மாடலை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங் இங்கே சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஷீட்டு A4 சைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ A4 10ன்னு வச்சுட்டு பிரிண்டருக்கு மாடல் போய்ட்டு மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இதில் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, நான் 6x4லே வந்து டாப் அண்ட் பாட்டம் எடுப்பேன். டாப் அண்ட் பாட்டம்னா ஃபோட்டோ ஷீட்டில் மேலே ஃப்ரண்ட் சைடு கீழே பேக் சைடு வச்சு எடுப்பேன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ மேக்ஸி டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் மேக்ஸி டாப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்டருக்கு நேராக போய்ட்டு பிரிண்டர் மாடலு பேப்பர் சைஸில் போய்ட்டு மேக்ஸி அப்படின்றத சூஸ் பண்ணணும். பிரிண்ட் டைப்பில் வந்து டாப் அண்ட் பாட்டம்னு கொடுத்துருப்பாங்க கீழே லாஸ்ட் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ மேக்ஸி டாப் அண்ட் பாட்டம்னா அப் அண்ட் டவுன் மேலே ஒரு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து இங்கே இருக்கும். இந்த 2ன்ற இடத்துல வந்து பேக் சைடு வந்துடும். இவ்வளோ தான் விஷயமே. இந்த ஸ்டெப்பு ஒரு 90% ஒர்க்குனா ஒரு 10% ஒர்க்கு வந்து உங்கள் சிஸ்டம் பிரிண்டர் செட்டிங்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர் செட்டிங் போகணும். இது வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் எத்தனை தடவை போஸ்ட் பண்ணாலும் டவுட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வியூ டிவைசஸ் அண்டு பிரிண்டர்ஸ் இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் உங்கள் டிவைசஸ் வந்து காட்டும், பிரிண்டர்ஸு. அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பிரிண்டரோ அதோடைய பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பிரிண்டிங் ப்ரிஃபரன்ஸ். அதில் கண்டிப்பாக நீங்கள் எந்த பேப்பர் சைஸ் எடுக்க போகிறீங்களோ செட் பண்ணுறீங்களோ அந்த பேப்பர் சைஸு இதுலேயும் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் A4 எடுக்கிறீங்கன்னா A4, 6x4 எடுக்க போகிறீங்கன்னா 6x4ன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து கவனித்து எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ கடையில் ஆள் போட்டு ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது தெரியறதில்ல. ஓகேங்களா? இந்த செட்டிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து ePro 13, 14 இல்லை, நீங்கள் எந்த வெர்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே ஈஸியாக வந்து நீங்களே வந்து பிரிண்டர் செட்டிங் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த போஸ்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.